மொத்தம் 14 அத்தியாயம். படகுத்துறை, மதராசி, மும்பை, பந்தராபாத், ஷார்ஜா, மணக்குடை, மண்ணிருந்து, கடைவீதி, பணச்சலவை, உறவுகள், தையல், ஆட்டம், விடைகொடு, முருகனிடமிருந்து அப்படின்னு ஒரு 14 அத்தியாயங்களோட இந்த நாவல் பயணிக்குது. இந்த நாவல் முழுக்க சொல்லுகிற விஷயம் வந்து இப்போ ஒரு பொதுவான ஒரு பாடம் இருக்குல்ல, அவர் ஏழைங்க ரொம்ப நல்லவர், பணக்காரன் ரொம்ப கெட்டவன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி இல்லாம ஒரு இயல்பான மனிதன் தான் வாழ்க்கையில முன்னேறதுக்காக அவன் என்னென்ன பாடுபடுறான், என்னென்ன பாடுபட்டு அந்த குடும்பத்தை முன்னேற்றுறதுக்கும் சரி, தங்கை கல்யாணம் பண்ணி வைக்கிறது எல்லாம் செய்யறான். அதற்கிட்ட தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக அவன் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகள், அதுல ஏற்படுற தோல்விகள், மீண்டும் அதுல இருந்து எந்திரிச்சு வர்றது, அவன் ஜெயிக்க நினைக்கிறது. இதுதான் இந்த கதை. இந்த ஆபரா கரையில ஒரு இடத்த ஒரு ஹோட்டல்ல சொல்றாரு. அதான் அந்த 4 நண்பர்கள் உட்காந்து சாப்பிடுறாங்க. இம்தியாஸ், கவுஸ் பாஷா, முருகன், அப்புறம் இந்த கதையின் நாயகன் அப்துல் காதர். இந்த 4 பேரும் ஒரு ஆபரா கரையில சந்திச்சு வாரத்துல ஒரு நாள் பேசிக்கிறதும், அங்க இருக்கிற ஒரு உணவை சாப்பிடுறதும் வழக்கமா கொண்டிருக்கிறாங்க. அந்த உணவு சாப்பிட போன இடத்துல அப்துல் காதர் வாய் தெரியாம விட்ட ஒரு வார்த்தை அவருடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு அவருக்கு தெரியல. அந்த இடத்துல இருந்து கதை தொடங்கி கடைசி அவருடைய நண்பர் ஒரு 50 ஆண்டுகள் கழிச்சு முருகன் எழுதுற கடிதத்தோட முடியுது.